Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனா பார்க்குறோம். 24819.55 அப்படின்றது ஓப்பன். ஆஸ் பர் ஓப்பனிங் ஏடிஎம் 24800 கால் அண்ட் புட் வந்து லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பார் பர்ஃபெக்டாக நம்மளோட பிரேக் ஈவன் வந்து பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அங்கேருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட லோவர் ப்ரைஸஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 99 என்ட்ரி அப்படின்றது 121. ஸோ நமக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எஸ்எல் வந்து ஹிட். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் தட் நமக்கு ப்ரீமியத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி கிடச்சிது. ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு அதுக்கு கீழே வந்து ரெண்டும் லோவரில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் சைட்வேஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல கட்டானது. ஓகேங்களா? நமக்கு ப்ரீமியம் கொடுக்காம 60லேருந்து 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் வரைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு அதுக்கு முன்னாடி 11:45க்கு ஒரு பை என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஸோ அகைன் சேம் பை என்ட்ரி 12:30க்கும் ட்ரிக்கர் ஆகிறோம். நமக்கு கொடுத்த ரிவார்டு அப்படின்றது 20 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு ரெண்டு பேருமே லோவரில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம என்எஃப்எஸ் கான்செப்ட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்ட்லி 13:25க்கு நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்குறோம் 85.45 அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ மினிமம் டிபி வில் பி ப்ளூ லைன். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே டிகே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இந்த டிபியில் கண்டிப்பாக வந்து எக்ஸிட் அடிக்கணும். ஸோ என்னோட மேக்ஸ் டிபி அப்படின்றது எக்ஸாக்ட்லி 146. ஸோ இங்கே கிடைக்கிற ரிவார்டு அப்படின்றது 1:10 நமக்கு ரிவார்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு கிடைச்ச என்ட்ரி. ஏன்னா ரெண்டுமே டிகேம், ரெண்டுமே பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னும் போது எப்போ இங்கே இதை லூஸ் பண்ணானோ அந்த டைம் ஆப்போசிட்டில் இந்த லைனை வந்து உடஞ்சிருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னும் போது இது டிகே தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ நம்மளோட அனதர் ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 24,700 கால் ஆப்ஷன் 24,900 புட் ஆப்ஷன் வந்து லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரூல் படி நமக்கு கால் ஆப்ஷனில் என்ட்ரி கிடையாது. கால் ஆப்ஷன் அவனோட வேல்யூஸ் வந்து லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னும் போது சான்சஸ் ஒன்லி ஃபார் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக புட் ஆப்ஷன் அவனோட அட்வான்ஸில் வந்து ஓப்பன் ஆகிறோம். அடுத்த லைன் நம்மளோட பிரேக்கான ஃபஸ்ட் பாரை வந்து உடச்சிட்டோம். ஸோ உடைச்சோம் அப்படின்னா அடுத்த லைன் நம்ம டிபி பண்ண போகிறோம். பிரேக் அவுட் கொடுத்தோம், ரீடெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி தெர் இஸ் நோ ரீடெஸ்ட். ஸோ அப்படியே அக்ரெசிவாக நீங்கள் எடுத்துருக்கீங்க 20 பாயிண்ட்ஸ் எஸ்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ரிவார்டு வந்து கொடுத்துருக்கும். ஸோ அதர்வைஸ் நமக்கு ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட் பிளேயருக்கான என்ட்ரி வந்து கொடுக்கல. ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு இந்த இடத்துல ஏன் வந்து ரியாக்ஷன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லெவலில் தான் நமக்கு ப்ரீமியத்தில் எக்ஸிட் வந்து பண்ணுவோம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக 11:15க்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் அப்படின்றது கரெக்டாக அதுக்கு கீழே 20 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்றத நம்ம வைக்கணும். ஸோ அதுதான் மேக்ஸ் எஸ்எல். ஸோ மினிமம் டிபி அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நமக்கு டிபி பண்ணுவோம் எஸ் ஸ்கேல்பரா. ஸோ நம்ம கொடுத்துருக்க ரிவார்டு அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 35 பாயிண்ட் வந்து ஈஸியாக கொடுத்துட்டோம். ஸோ உன்னோட மேக்ஸ் டிபி இந்த செட்டப்பில் அப்படின்றது எடுத்த க்ரீன் லைன். ஏன்னா அந்த லெவலில் தான் அவன் மறுபடியும் இங்கே புக் பண்ண மாதிரி ப்ராஃபிட்டை அகைன் இந்த இடத்துல வந்து நம்ம புக் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சு ரீடெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ வீ கேன் என்டர் ஒன்ஸ் அகைன். ஸோ நெக்ஸ்ட் டிபி வில் பி க்ரீன் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடுத்த க்ரீன் லைனுக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஸோ யூ கேன் எக்ஸிட் த ட்ரேட். ஸோ ஹை மெரிட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ குட் ரிவார்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு 24,800 கால் ஆப்ஷனில் இந்த ஸ்பைக் அப்படின்றது நம்மளோட அட்வான்ஸ் அனாலிசிஸ் தான் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்பைக்கை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை கண்டிப்பாக நம்மளோட என்எஃப்எஸ் அனாலிசிஸில் மட்டும்தான்
ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மூவில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். வீக்கெண்ட் கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஆஃப்டர் ரிவ்யூ கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அட்மினுக்கு கால் பண்ணி பேசிக்க முடியும். ஸோ ஆஃப்டர் டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னும் போது எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கொரிஸை டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன் வே டு ட்ரேடை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கான மெயின் ஒரு 4 ப்ராமிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, 1 டைம் ஃபீ லைஃப் டைம் கோர்ஸ் அப்கிரேட். ஸோ இப்போது நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து வாங்குவோம். ஸோ ஆஃப்டர் நம்ம கொண்டு வர எல்லா கான்செப்டும் ஸோ பேக் எண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கான்செப்டும் 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கொடுப்போம். ஸோ நோ மோர் அடிஷ்னல் ஃபீ. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ளஸ் இண்டிகேட்டர் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஹிடன் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒய் ஐ டேக் த ட்ரேட் அட் 82.95 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான ரியல் ஆன்சர் ஆஸ் எ கம்யூனிட்டி மெம்பராக அவங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் ஸோ அது என்ட்ராகிறது அது இன்னொரு டைப். ஓகேங்களா? ஸோ அது இங்கே அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்போம். ஸோ எஸ்எல் ஹன் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது நான் என்ன ட்ரேட் பண்ணுறனோ, ஸோ எந்த பேஸில் நான் ட்ரேட் பண்ணுறணும், ஸோ அதை தான் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கும் நான் டீச் பண்ணுறேன். நோ ஹிடன் கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட் வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எதுலலாம் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கானோ ஸோ அனைத்துலேயும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் ப்ரீமியம் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு மட்டுமே. பட் நீங்கள் ப்ரீமியத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, குரூட் ஆயில், ஈவன் நேச்சுரல் கேஸ்லேயும் அது வந்து ஒர்க் ஆகும். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரூப்பில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.